கோல்மாலு கோல்மாலு இன்னைக்கு ஏதாவது ஒரு கோல்மால் நடக்கணுமே. எதுக்காக ஸ்கூலே இன்னைக்கு ரொம்ப அமைதியா இருக்கு? கண்டுபிடிச்சிருவோம். கோபால், மது, உங்க சேட்டை நாளுக்கு நாள் அதிகமாயிக்கிட்டே போகுது. அதனால நான் இன்னைக்கு ஒரு பிளானோட தான் வந்திருக்கேன். இது கோபாலோட பிளாக் சாக்ஸ், இது மாதவனோட ஒயிட் சாக்ஸ். இதுக்கப்புறம் இவங்களுக்கு நடுவுல பிளாக் அண்ட் ஒயிட் பிக்சர் ஆரம்பமாக போகுது. இது என்னோட ஒயிட் சாக்ஸ், இது என்னோட பிளாக் சாக்ஸ், இது என்னோட இன்னொரு ஒயிட் சாக்ஸ். விடே, இது என்னோட ஒயிட் சாக்ஸ். இதுல உன்னோட கருப்பு சாக்ஸோட சாயம் பட்டுருச்சு, அதனாலதான் இது கிரேவா மாறிடுச்சு. மாதவ் தம்பி, போய் கண்ணை டெஸ்ட் பண்ணிட்டு வா. இது என்னோட பிளாக் சாக்ஸ். எப்படி சொல்றேன்னா, உன்னோட ஒயிட் கலந்ததால இது கொஞ்சம் கிரேவா மாறிடுச்சு. அங்க பாரு, யூஎஃப்ஓ போகுது. கோபால், அது என்னோட சாக்ஸ் தான். ஐஸோட சேர்த்து உன் பிரெயினையும் டெஸ்ட் பண்ணிக்கோ, ஓகேவா? அட என்னடா இது, ஒரே ஒரு சாக்ஸ் தான் இருக்கு. ஏன்டா மாதவ், இப்ப எப்படிடா ரெடி ஆவே? ஆமாண்டா லக்கி, இன்னைக்கு ஈவினிங் நம்மளுக்கு பரேட் பிராக்டிஸும் இருக்கு, இன்ஸ்பெக்ஷனும் இருக்கு. பிடி சார் மட்டும் உன் சாக்ஸ் செக் பண்ணாருன்னு வெச்சுக்கோ, ஏன் கிரவுண்ட் சுத்தி 10 வாட்டி ஓட சொல்லுவாரு. இப்படி நடக்கிறதுக்கு காரணம் அந்த கோபால் தான்டா. பரேட் பிராக்டிஸ்ல வேற மில்லி வர போறா. உன்னோட கால பத்த அவ என்ன சொல்லுவா தெரியுமா? மாதவ், ஹவ் சிலி. யாராவது உன்னை மிமிக்ரி பண்ண சொன்னாங்களா? கோபால், நான் இன்னைக்கு உன்னை சும்மா விட மாட்டேன்டா. டேங்க பாருங்க, நீங்க 2 பேரும் என்ன கவர் பண்ணணும், இல்லனா மாட்டிப்போம். பிரேக்கிங் நியூஸ், பிரேக்கிங் நியூஸ். இன்னைக்கு வந்த சுட சுட செய்தி, நல்லா கேட்டு மகிழுங்க. ஒரு பரபரப்பான நியூஸ் உங்க எல்லாருக்கும் தெரிய போகுது. நம்ம மாதவ் இன்னைக்கு ஒரு சாக்ஸ் தான் போட்டு வந்திருக்காரு. இன்னொரு சாக்ஸ் லீவ் போட்டு ஊருக்கு போயிருக்கா. The school wants to know. அது ஒண்ணும் லீவ் போடல, யாரோ அதை கிட்னாப் பண்ணிட்டாங்க. கிட்னாப், அதை திருப்பி கொண்டு வர பிளான். டேய் வந்து கேளுங்கடா. இன்னைக்கு நான் பண்ண விஷயம் உனக்கு தெரியாதுல்ல. மாதவோட அந்த ஒரு சாக்ஸ் நான் திருடிட்டு வந்துட்டேன். இன்னைக்கு அவன் பஸ்ஸமா மாட்ட போறான் பாரு. அட என்ன பாப்பி, காலையில இருந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கேன். குடுக்குடே, உனக்கு ஹெல்ப் பண்றேன். போய் ரெஸ்ட் எடுக்க வேண்டியது தானே. வேலை எப்ப வேணாலும் செய்யலாம், ஆனா இந்த வெயில்ல வந்து வேலை செஞ்சா உன்னோட அழகான முகம் கருத்து போகாது. ஆமா ஆமா. தண்ணி ஊத்துறதே ஒரு தனி சுகம். அது மட்டும் இல்ல, இன்னைக்கு நாம தண்ணி வந்துருச்சு, ஓடலாம். பப்பி, என்ன பண்ணி வச்சிருக்க பாரு. அடடா, இந்த பசங்க எங்க போனானுங்க? தண்ணி வேற நின்றுச்சு. அட, நடந்து போயிட்டு இருக்கா. அவன குழந்தையா? குழந்தை கோபால். பிரேக்கிங் நியூஸ், பிரேக்கிங் நியூஸ். இன்றைய முக்கிய செய்திகளை கேளுங்க. அது மிகவும் ரொம்ப முக்கியமான செய்தி. கோபால் அவனோட ஷூஸ் மென் செக்ஷன்ல வாங்கல போல இருக்கு. இன்னமும் கிட் செக்ஷன்ல தான் வாங்கிட்டு இருக்கான். ஏனாச்சுன்னு சொல்லுங்க கோபால். இப்ப நம்ம என்ன பண்றது கோபால்? எதிரே நம்ம பக்கத்திலேயே தான் இருக்கான். இந்த ஷூ சாக்ஸ் காயற வரைக்கும் நீ இந்த இடத்தை விட்டு ஒரு அடி கூட நகர கூடாது, ஓகேவா? எஸ் கோபால், ஒருவேளை அவசரமா சூசு வந்தா கூட சைலண்டா இங்கே தான் நின்னுட்டு இருப்பேன். கதவு தரங்க, எல்லாரும் பூட்டிட்டாங்க. கதவு தரங்க, காப்பாத்துங்க. யாராச்சும் வாங்க. யாரும் இந்த வேலையை பார்த்தது? கோபால், ஏன் சாக்ஸையே தூக்கிட்டு போயிட்டான்ல, அவனை எப்படி இன்சல்ட் பண்ணணும்னு எனக்கு தெரியும்.
வசூலி பாய் ரொம்ப அர்ஜென்ட். எனக்கு இப்போ ஒரு டைவிங் சூட் தேவைப்படுது. எதுக்குன்னா என்ன அர்த்தம்? அது ஒரு சீக்ரெட்டான விஷயம் வசூலி பாய், அது சொல்ல முடியாது. ஆனா கோபால், டைவிங் சூட்ஸ வச்சுட்டு நாம என்ன பண்ண போறோம்? விஷயம் என்னன்னா, நம்ம ஸ்கூலுக்கு பக்கத்துல இருக்கிற குளத்துல நிறைய பேர்ஸ் கிடைக்குதுன்னு கேள்விப்பட்டேன். நம்ம 2 பேரும் அமைதியா போய் அதெல்லாம் தூக்கிட்டு வந்துடலாம். யாருக்கும் தெரியக்கூடாது, சரியா? பின்னாடி வந்து மொக்க வாங்குங்கடா. இவங்க பின்னாடி எல்லாம் இல்ல, முன்னாடியே போயிடலாம் வாங்க. வசூலி பாய், லுங்கியா இருந்தாலும் வேஷ்டியா இருந்தாலும் பரோட்டாவா இருந்தாலும் ரொட்டியா இருந்தாலும் வயிறுமா இருந்தாலும் முத்தா இருந்தாலும் எல்லா நல்ல வேலையிலயும் உங்களோட உதவி எங்களுக்கு தேவை. அதெல்லாம் இருக்கட்டும். இப்ப என்ன சொல்ல வேணும்? டைவிங் கியர்ஸ் வேணும் வசூலி பாய், கொடுங்க. உங்களுக்கு எதுக்கடா அதெல்லாம்? ரீசனை சொல்லுங்க. அது நாங்க முதலையோட முட்டையை தேட போறோம். அடங்கப்பா. எங்களோட சயின்ஸ் ப்ராஜெக்ட் வேலை முடிஞ்சது, வாங்க போலாம். வேகமா வாங்க, நம்ம லேட்டா போறோம். மாதவ் கேங்க் எங்க போறாங்க? கோபாலும் லக்ஷ்மணனும் அவங்களுக்கு பின்னாடியே போறானுங்க. ஏன் 8வது அறிவு சொல்லுது அவங்களுக்குள்ள கோல்மால் நடக்க போகுது. வசூலி பாய், நீங்க எங்க ட்ரெஸ்ஸ பத்திரமா பாத்துக்கோங்க, நாங்க உடனே வரோம். ஓகே? நில்லுடா மாதவ். இந்த சுனாமி எங்கன்றா வந்துச்சு? எப்பா மேலவ துணிப்பா காணாம போச்சு. என்ன காணாம போயிடுச்சா? என்ன சொல்றீங்க? போச்சுடா. துணிடா. பனியா? என்ன வசூலி பாய், இங்கெல்லாம் பனி பொழியாது. அடேய், பனி இல்லடா, துணி துணி துணி. எப்பா துணிடா. டேய் துணி, புரியுதா? துணிடா. உங்க துணி காணாம போச்சுடா. சொல்ல நான் சொல்றது புரியுதா இல்லையா? ஓஹோ, துணிய பத்தியா பேசுறாரு? ஆமாடா, காணாம போயிடுச்சு. சீக்கிரம் வாங்கடா. இதுக்கப்புறம் இந்த பப்பி பி ஃபார் பிரின்சிபல் சார் கிட்ட பி ஃபார் ப்ரூஃப காமிக்க போறான். அது இதுக்கப்புறம் இந்த பசங்களோட கதை பேப்பர் மாதிரி பறக்க போகுது. ஹலோ சார், அந்த வசூலி. நான்சென்ஸ் பப்பி, எதுக்காக திரும்ப திரும்ப நீ அந்த யூஸ்லெஸ் வசூலி பேரை சொல்லி என்ன ரொம்ப டென்ஷன் பண்ற? அது வந்து சார், அந்த யூஸ்லெஸ் வசூலி கூட இந்த டபுள் யூஸ்லெஸ் பசங்க இருக்கானுங்க, அதான் ஃபோன் பண்ண. அது வந்து சார், நம்ம ஸ்கூல்ல படிக்கிற 2 அப்பாவி பசங்களை நான் பார்த்தேன், அதத்தான் சொல்ல வந்தேன். இங்க இருக்கிற குளத்துல எல்லாரும் ஒண்ணா ஸ்விங் பண்ணிட்டு இருக்காங்க சார். ஆமா. வாட் நான்சென்ஸ் பப்பி, நான் இப்பவே அங்க ஸ்விம் பண்ண, அதாவது செக் பண்றதுக்கு வரேன். சூப்பர் சூப்பர், பிரின்சிபல் சார் வராரு. இவங்க கதை காத்தாடி டீல இருந்த மாதிரி. பப்பி நடு பிளான் பண்ணிருக்கோம். என்னது, பிரின்சிபல் சார் வராரா? வாங்க, இங்கிருந்து தப்பிச்சு ஓடுவோம் சீக்கிரம். ஆனா இப்படியா? எப்படி? சரி சரி, வசூலி பாய், வசூலி பாய். சொல்ல முத்தா, அங்கே இரு. சொல்ல அங்கே இரு. நானும் வரேன். அடடா, வேணாம் நில்லுங்க. முதல்ல ட்ரெஸ் கழட்டுங்க. அட வெக்கப்படாதீங்க, நாங்க கண்ணு முடிக்கிறோம். அங்கே கழட்டிட்டு வாங்க. இதோ நான் கண்ணு மூடிட்டேன். முத்த கிடைச்சிருச்சு. முத்த வித்தா நிறைய பணம் கிடைக்க சொல்லலாம். சீக்கிரம். என்னடா இப்படி ஏமாத்திட்டு போயிட்டீங்க? அவங்க எதுக்காக இங்க இருந்து போனானுங்க? நானும் இங்க இருந்து எஸ்கேப் ஆகிறது நல்லது. அண்ணா, அட்ரஸுக்கு எங்கடா போவேன்? இது என்ன, சுனாமி வந்து போனு கீழே விழுந்துருச்சு. ஆட தனியா மாலையும் கழுத்தமா வருது. கிடைச்சிருச்சு. எவ்வளவு பெரிய பாலா! இதோ நான் வந்துட்டேன். நில முதல்ல ட்ரெஸ் கலட்டு. நனைஞ்சிரும். ட்ரெஸ் கலட்டிட்டு வா. எனக்கு வெக்கமா இருக்கு. ஆபத்துக்கு பாவம் இல்ல. இதோ கழட்டிட்டு வந்துகிட்டே இருக்கு. நான் வந்துட்டு எப்ப பார்த்தாலும் ப்ரூஃப் வீணாகிட்டே போகுது. இந்த தடவை நான் விட மாட்டேன். ப்ரூஃபுக்கு எதுவும் ஆகாது. குடி குடி குடி. எம்பார் முத்து. அந்த எம்பார் முதலையோட முட்டை சொல்லும். முதல்ல இங்க இருந்து ஓடிடு, இல்லாத முதல்ல நம்மள முழிக்கிடும். சார், நீங்களா எப்போ வந்தீங்க?
பாண்டு பசங்க கண்டுபிடிச்சிட்டானுங்க. சாரி செல்லம், உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும். இது ஃபுல் பேண்டா? என் ட்ரெஸ் ஆட்டிய போட்டுட்டானே சார். அவ என் ட்ரெஸ் What போட்டுட்டா nonsense, சார். puppy? என்ன இது? வசூலி உன்னோட யூனிஃபார்ம்ல இருக்கான், ஆனா நீ Dress இல்லாம இந்த கோலத்துல இருக்கியே. அப்பாவியான பாய்ஸ் மேல குறைய சொல்லிட்டு நீ இங்க இந்த கோலத்துல நீச்சல் அடிச்சுக்கிட்டு இருக்கியா? சார், நாங்க பரேட் பிராக்டிஸ் அப்புறம் இன்ஸ்பெக்ஷனுக்காக ஸ்கூலுக்கு தான் போயிட்டு இருந்தோம். எஸ் சார். போய் சார் போய். இந்த பசங்க எல்லாம் பொய் சொல்றானுங்க. முதல்ல முட்டையை எடுக்க வந்தானுங்க. இல்ல இல்ல, நாக்கு வளருது. இங்க முத்து எடுக்க வந்தானுங்க சார். அப்படியா? ப்ரூஃப் எங்க? நீங்க இப்படி கேப்பீங்கன்னு தெரியும் சார். ப்ரூஃபை இப்பவே காட்டுறேன், இருங்க. சிரிக்கிறானுங்க. என்னாச்சு? என் மொபைல் எப்படி தவளையா மாறிச்சு? திரும்பவும் ஊரு ஒண்ணு கூடிட்டாங்களே.